ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க வேலை தேடி தான் வருவாங்க. ஹீரோட ஆஃபீஸில் தான் வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் ஆஃபீஸில் வந்து புதுசாக சேர்ந்திருக்க செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ வந்து திரும்பி பார்ப்பாரா. ஹீரோயினை பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி எங்கே படிச்சிங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஸ்கூலில் படித்தேன், இங்கே நான் ஒர்க் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து கேட்பாரு, நல்ல ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க, ஏன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கல, ஒரு நல்ல அதே இதுலேயே வந்துட்டு அந்த ஃபீல்டுலேயே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி ஹீரோ கிட்ட சமாளிப்பாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்கன்னா, நீ எங்கே வேணால் போயிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம்னா இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நடக்க போகிற விஷயம் வந்து அது வந்து நான் ஏற்படுத்துறது மட்டும் தான் இருக்கும் அது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பழி வாங்குற மாதிரி அவங்க பழி வாங்குறதுக்கு வந்த மாதிரியே அவங்க மனசில் பேசிகிட்டு இருப்பாங்க பேசுவாங்களா. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், அவருக்கு அந்த பதிலெலாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரியே இருக்காது. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீ வந்து டிஸ்குவாலிஃபைடு, நீ வந்து குவாலிஃபைடு இல்லை, நீங்கள் இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோன் வந்து மனசில் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க சின்ன வயசாக இருக்கும் போது வந்து ஹீரோட ஃபேமிலியால் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஹீரோயினோட அம்மா இருக்காங்களா, அவங்கள மலையில் வந்து வெளியே துரத்தி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி அதை வீட்டை விட துரத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஹீரோன் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அவரை தேடி இப்போ வேலைக்காக வந்திருக்காங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எப்படியாவது உங்ககிட்ட வேலையை நான் வாங்குவேன், உன்னையும் குடும்பத்தையும் சேர்த்து நான் பழி வாங்குவேன்ற மாதிரி மனசில் நினச்சிட்டே இருப்பாங்களா. ஆனால் ஹீரோ வந்து இப்போ என்ன சொல்லிட்டாரு, நீ குவாலிஃபைடே கிடையாது, நீங்கிறது போன்ற மாதிரி சொல்லவும் தெரியாது. அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி 2 மாதம் வந்துட்டு நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அது உங்களுக்கு ஆப்போசிட்டான கம்பெனி தான், அந்த கம்பெனியில் உள்ள மொத்த ப்ரூஃபும் வந்து என்கிட்ட இருக்குது, நீங்கள் நம்பலை அப்படின்னா வந்து இந்த பென்ட்ரைவில் எல்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், நான் உனக்கு விசுவாசியாக இருப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த பென்ட்ரைவை எடுத்து அவரோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்ப்பாரு. பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி சில விஷயங்களாக இருக்குமோ அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோவோட கோட் இருக்குல்ல, அந்த கை கிட்ட இருக்கிற இடத்துல வந்து ஒரு பட்டனை வந்து பிஞ்சிருக்கும். அது ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க. டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அவங்க அந்த ஹீரோ இருக்கார்ல, ஸ்டிக் அது இதுன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் ஹீரோன் என்ன பண்ணுறாங்க, ஊசி நூல் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அங்கே அப்படி சாஞ்சு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, இவங்க அப்படியே கீழே அப்படியே அவர் நிற்கும் போது இப்படி கையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டே வந்து அவரோட அந்த கையில் உள்ள பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை வந்து தச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு அந்த லேப்டாப்பில் உள்ள சிந்தனையே போகாது. அப்படியே அவங்க அப்படியே லிப்பால் அதை கடிச்சு அந்த நூலை கடிச்சு எடுத்து கொஞ்சம் ரொமான்டிக்காகவே ஊசி நூலை போட்டு தச்சு எடுத்துடுறாங்க. அதோட ஹீரோக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அப்படியே ஒரு பக்கம் அவங்க வேணும்னு தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் ஏதாவது ஒன்று பண்ணி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பேக்கில் யாராவது ஊசி நூலை வச்சுட்டு போவோமா இது வரைக்கும், அதனால ஹீரோனை வச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு அந்த இது இருக்குல்ல பட்டன், அதை தச்சு கொடுத்தோன்னே ஹீரோக்கு இப்போ லேப்டாப் மேலே கவனம் போகாது, முழுக்க முழுக்க ஹீரோன் மேலே கவனம் வந்துடும். கேட்பாங்க, இப்போ நான் குவாலிஃபைடாக இருக்கேனா, இப்போ நான் வந்துட்டு உனக்கு செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு எனக்கு குவாலிஃபைடு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்பாங்களா. உன்னை ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் பாட்டுக்கு அமைதியாக போவார். பார்த்தா ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதாவது ஒரு பாக்ஸ், துணி வச்சிருக்க பாக்ஸ் தான், வேற அந்த பெட்டி இல்லை, துணி வச்சிருக்க பெட்டி. அதை கொண்டு வந்து ஹீரோன்ட்டு கொடுக்கும். ஹீரோனுக்கு வந்து ஒரு புரியாது, இது எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இன்னைக்கு நைட்டு வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீ என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. உன்னை ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, இதை கொடுத்துட்டு இப்போ நீ என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் வரணும் அப்படின்னா வந்துட்டு நீ என்ன சொல்ல வர, என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணி என்னை வந்துட்டு உனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நீ நினைக்கிறியா, அதுதான் நீ சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கேட்பாங்க. அதுக்கு ஒன்று ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி கேள்வியை கேட்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த பாக்ஸில் உள்ள ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என் கூட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு நீ வா, இதெல்லாம் என்ன எது நீ கேட்டாலோ இதை மாட்டேன் அப்படின்னாலோ நீ இப்போவே ரிசைன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்வாரை தவிர்த்து, இப்போ வரைக்கும் ஹீரோயின் வந்துட்டு அவர் ஓகே பண்ணிட்டார், அதை கூட அவர் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாரு மாதிரி இருக்கும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து, இவ்வளோ அரகண்டாக இருக்கக்கூடாது, இதுக்கு தானே உன்னை நான் பழி வாங்கவே வந்திருக்கேன், உன்னை நான் எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. உன்னை பழி வாங்குறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணால் போவேன்ற மாதிரி மனசில் நினச்சிப்பாங்க. அதோட இப்போ ஹீரோ கிட்ட என்ன கேட்பாங்க, சரி ஓகே நான் அந்த பார்ட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நான் ட்ரெஸ்ஸை எங்கே நான் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்களா. இங்கேயே தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரா. உடனே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு, அவருக்கு முன்னாடி ஹீரோ நிற்கிறாங்க, அவங்க அந்த பக்கமாக பார்த்து நிற்பாங்க, ஹீரோவை பார்த்த மாதிரி நிற்க மாட்டாங்க. அவர் பாட்டுக்கு ஹீரோயினை பார்த்துட்டு தான் நிற்பாரு. அங்கேயே அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுப்பாங்க. ஹீரோக்கு அதை பார்த்தவொன்னே, என்னடா இவன் இந்த அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு செக்ரட்டரி நான் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ வர அகர்ந்து போய் நின்றுட்டு இருப்பார் ஒரு பக்கம். ஹீரோன் அவருக்கு முன்னாடியே அழகாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரை பழி வாங்குற ஒரே நோக்கத்துக்காக இந்த அளவுக்கு அவங்க தியாகம் பண்ணி அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடியாக ஆயிடுவாங்க, பார்ட்டிக்கும் வந்துடுவாங்க. ஒன்று பார்த்தா கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குமா. உடனே வந்து ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இந்த டைலர் வந்து இதை ஸ்டிச் பண்ணது வந்து கொஞ்சம் பெருசாக தச்சுட்டாருன்னு ஹீரோ அதை இழுத்து வச்சு அவங்களுக்கு கரெக்டாக அதை டைட்டாக போட்டு விட்டுருவாரு. இந்த ட்ரெஸ் உனக்கு சூட்டபுளாக தான் இருக்குது
இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கிட்ட ஒரு சீக்ரெட்டாக என்ன சொல்வாருன்னா, இன்னைக்கு நைட்டு நடக்க போகிற பார்ட்டியில் என்னை எல்லாரும் ஒபே பண்ணுவாங்க, ஆனால் நம்மளை பற்றி அவங்க காசிப் தான் அதிகமாக பேசணும், அந்த அளவுக்கு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், புரியுதா செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோயினும் புரியுது, பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. உடனே 2 பேர் இந்த பார்ட்டிக்கு வருவாங்களா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட பிரதர் இருக்கார்ல, அவர் நின்றுட்டே இருப்பார். அவர் பார்ப்பார் ஹீரோ ஒரு பொண்ணோட வர்றதை, அவங்களும் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பார்ட்டிக்கு வந்து சில பேர் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா வந்துட்டு, ஹீரோ இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே இங்கே அவன் கூட கூட்டு வந்ததே கிடையாது, என்னடா இது முதல் தடவையாக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுவாங்க. ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. என்றைக்குமே ஹீரோ எந்த பொண்ணையும் கூட்டு வராமல் இன்னைக்கு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, இன்னைக்குன்னு பார்த்து இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கான்னு, யாரா இருக்கும் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வேணும் தான் கூட்டு வந்திருக்காரு. இந்த நேரம் பார்த்து ஹீரோவுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தானே, அவருக்குன்னு ஒரு பொண்ணு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ என்ன பண்ணும், இவங்க 2 பேர் ஜோடி போட்டு வர்றதை பார்த்துரும். அப்படின்னா வந்து இது இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதா, நீ என்ன இவ கூட ஜோடி போட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா, நான் உன்னோட ஃபியான்சி, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போது, அந்த பார்ட்டிக்கு தான் நீ வந்திருக்க, இவ கூட ஏன் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ எதுவுமே பேச மாட்டார். உடனே அந்த பொண்ணுக்கு, அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு கோவம் வந்து நேராக ஹீரோ கிட்ட வந்துடும். உனக்கெல்லாம் வெக்கமாவே இருக்காதா, எங்கே வந்திருக்கோம் யார் கூட வந்திருக்கோன்னு தெரியாமல் நீ வந்துடுற, உங்களுக்குலாம் உங்களோட ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி, நீங்கள் உங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுமா. உடனே ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். டக்குன்னு அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அதுவும் அவங்களும் தைரியமாக பேசுவாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு அவர் கூட வரணும்லாம் கிடையவே கிடையாது, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது அவங்க ஆட்டிடியூடில் வந்து தைரியமாக இருக்க மாதிரி பேசுவாங்க. அந்த வார்த்தையில் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அவரோட செக்ரட்டரி. ஸோ பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால அவர் எந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாலும் அவர் கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்கறது என்னோட வேலை தான், அதுக்கு தான் அந்த பார்ட்டிக்கே நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் பதிலுக்கு சொல்லுவாங்க. அவர் நார்மல் ஹியூமன் பீயிங் தான், அதனால அவருக்கு வந்துட்டு எங்கே போகணும் யார் கூட போகணுன்ற ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அதனால அவர் கூப்பிடும்போது நான் வரதான் செய்வேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் ரொம்ப டக்குன்னு என்ன பண்ண, கையில் வச்சிருந்த தண்ணியை வந்துட்டு அப்படியே அந்த ஹீரோயின் மேலே மூஞ்சில் ஊற்ற வரும். உடனே ஹீரோ நடுவில் வந்து அந்த தண்ணியை வாங்கி வர, உடனே ஹீரோயினுக்கு இது ஒரு பெரிய தியாகமாக இருக்கும். உடனே அவங்க ஹீரோவே பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து அப்படியே அந்த பொண்ணை முறைச்சிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துருவாரு. அடிப்படி இருக்கும்ல, அங்கே போய் நின்றுப்பாரு. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்வார்னா, இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க, ஆனால் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்ல விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குதுல்ல, அது நடக்காது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவள் தான் இவ அப்படின்ற மாதிரி அந்த செக்ரட்டரி ஹீரோயின் இருக்காங்களா அவங்கள கட்டி எப்படி ஹீரோயினை கிஸ் பண்ணுவார். ஹீரோயினுக்கும் அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டாங்களா, அவங்களும் பதிலுக்கு கிஸ் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறதை பார்க்கும்போது அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அதாவது அந்த பொண்ணு இருக்குதுல்ல, ஃபியான்சி பொண்ணு இருக்குது, அது ஒரு மாதிரி ஆகவும் ஒரு மாதிரி கோவப்பட ஆரம்பிச்சிடும். என்னது இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு பிடிக்காம தான் என்னை வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்காக நீ சம்மதிச்சியா, என்னை வந்து நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நீ ஒத்துக்க அப்படி கேட்கும்போது, நான் என்றைக்குமே உன்னை நான் கேர்ள் ஃப்ரெண்டு நான் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோவோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க வேகமாக அங்கே வருவாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கேள்விப்பட்டு அங்கே வராங்களா. வரும்போது இப்போ ஹீரோயின் வந்து அவங்கள பார்ப்பாங்க. இந்த லேடி தான் வந்துட்டு என் அம்மாவை வந்துட்டு அந்த வயசில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்துறது இந்த லேடி தான், இதை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு சரியான கோவமாக இருக்கும் அந்த லேடி மேலே. அந்த லேடி கிட்ட வந்தோன்னே அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதை வச்சு இவளை தான் உனக்காக நான் கல்யாணம் பண்ணுறதுக்காக பார்த்து வச்சுருக்கோம், ஆனால் நீ இன்னைக்குன்னு பார்த்து இப்படிலாம் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்க இன்னொருத்திய, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார், இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை வச்சு தான் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, பிஸ்னஸாக பார்க்கணும், மேரேஜும் பிஸ்னஸும் அதாவது மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது இந்த அந்த அதாவது அந்த ஸ்டெப் மதர் இருக்குல்ல, ஹீரோட ஸ்டெப் மதர், அதற்கு ஒரு பக்கம் கோவம் வந்துடும். அது ரொம்ப கொஞ்சம் திமிர் பிடிச்சதாக தான் இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணும், ஹீரோ பேசுறது பிடிக்காம ஹீரோ கண்ணத்தை சேர்த்து அரைஞ்ச அடுத்த செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கண்ணத்தை சேர்த்து அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா அது கண்ணத்தை வைப்பாங்க. அது இது எதிர்பார்த்துருக்காது. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அப்போ ஹீரோவே டக்குன்னு பார்ப்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன அவங்களுக்கு வேணும்னே இந்த ஃபேமிலியை பழி வாங்கணும். ஆனால் இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீங்கள் இதை பண்ணியிருக்கக்கூடாது, என்னோட பாஸுக்கு வந்து நீங்கள் அவர் கை நீட்டி அடிக்கும் போது அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் இப்படி தான் உங்ககிட்ட நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசுவோம். அந்த லேடிக்கு இப்போ ஹீரோயின் மேலே கோவம் வரும். அது என்னடா இது, நம்ம சும்மா கூப்பிட்டு வந்து பக்காவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாள் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பகை வச்சுட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் கிட்ட அந்த லேடி வந்து அந்த ஸ்டெப் மதர் இருக்கா, அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு என்ன அருகதை இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீ சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தி வந்து எப்படி இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஹீரோட கையை இறுக்கமாக பிடிச்சி காட்டுவாங்க. இப்போத்துலேருந்து நான் அவனோட ஃபேமிலியில் சேர்ந்தவ, ஸோ அவருக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை, அப்படி தான் நான் அவனுக்காக நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ அப்படியே அசந்தே போயிடுவார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டெப் மதர் அப்படியே இடிச்சு தள்ளிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. வெளியே வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோயினுக்கு வந்து கால் சுளுக்கு பிடிச்சிருந்தா ஒரு மாதிரி செவுத்துல சாஞ்சு அவங்க பாட்டுக்கு நின்றுவாங்க. உடனே ஹீரோ இப்போ கேட்பாரு, எதுக்காக நீ அது மாதிரிலாம் நடந்துக்கிட்ட பேசுன்னு கேட்கும்போது, நீ
தானே சொன்ன, இன்னைக்கு நான் நடந்துக்கிறத வந்து எல்லாருமே காசிப்பா இருக்கணும், அது பக்காவா இருக்கணும் அப்படின்னு நீ சொன்ன. நீ சொன்னதுக்காக தான் நான் அந்த மாரி நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா, ஹீரோக்கு வந்து இது ரொம்பவே புடிச்சு போயிடும். சரி அங்கருந்து கிளம்பலாம்னு நினைக்கும்போது ஹீரோனால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. அவங்களுக்கு கால் வலிக்குது. உடனே ஹீரோ வந்து நீ எப்படி போவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அத பத்தி உனக்கு என்ன? நீ கிளம்பு வந்த வேலை முடிஞ்சுல நீ கிளம்பு நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்ணுவாரு, அப்படியே அவங்கள அப்படியே தூக்கிப்பாரு. தூக்கி கொண்டு வந்து கார்ல உட்கார வச்சுருவாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாரி விக்கல் வர மாரி இருக்கும். ஹீரோ வந்து தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணி குடுப்பாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணிய குடிப்பாங்க. குடிக்கிற மாரி அந்த மாரி குடிப்பாங்க. குடிச்சிட்டு அப்புறம் ஹீரோ கிட்ட குடுக்குற மாரி குடுப்பாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்க லிப் பட்ட இடத்த மட்டும் அப்படியே லைட்டா அப்படியே டச் பண்ற மாரி வச்சுட்டு, திரும்ப அந்த பாட்டில் எடுத்து அப்படியே அவரு அந்த எங்க வச்சிருந்தாரோ அதே இடத்துல அந்த கார்ல வச்சுருவாரு. வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இப்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அப்ப திரும்பவும் வந்துட்டு ஹீரோ வந்து கேட்பாரு, "எதுக்காக வந்துட்டு நான் உனக்கு வந்து எந்த ஒரு ஸ்டோரியும் நான் சொல்லவே இல்ல. நீயா எப்படி பக்காவா அந்த இடத்துக்கு பொருந்துற மாரி நடிச்ச?" அப்படின்ற மாரி கேட்பாரு. ஹீரோ வந்து ஆல்ரெடி நடிச்சுட்டு தானே இருக்காங்க. உடனே அவங்க என்ன செய்வாங்க, ஹீரோவோட கைய புடிச்சு வச்சுப்பாங்க. "என்னோட பாஸ் வந்து சந்தோஷப்படணும். அவர் என்ன சொல்றாரோ அத தான் நான் செய்வேன். நான் உங்களுக்கு வந்து ஒரு நேர்மையான செக்ரட்டரி" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதோட ஹீரோ பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போது, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நான் இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க கார்லருந்து இறங்கிடுவாங்க. அவங்க ஹை ஹீல்ஸா போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஹை ஹீல்ஸ கையில எடுத்து வச்சுக்கிட்டு, அவங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே நடந்துகிட்டே போவாங்க. வெறும் காலோட நடந்து அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஹீரோக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். பார்த்துட்டே இருப்பாரு. ஹீரோயின் பாட்டுக்கு சிரிச்சுட்டு அங்கருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோயின பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நெனைப்பாரா, அதனால பார்க்கும்போது ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவ பத்தி, அப்பாவ பத்திலாம் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எங்க அம்மா வந்துட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு, அதோட அவங்க லைஃப் அப்படியே போயிடுச்சு. எங்க அப்பா வந்துட்டு எங்க அம்மாவ வந்துட்டு சரியா பார்த்துக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அப்பா, அம்மா பத்திலாம் எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா அட்ராக்ஷன்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாரி எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் இதுவரைக்கும் டேட்டிங் பண்ணதில்ல அப்படின்ற மாரிலாம் இருப்பாங்க. இந்த இவளோட விஷயங்கள பார்க்கும்போது, இவள பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. ரொம்ப ஃபெமிலியரா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சுட்டே இருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் வருவாங்க. நெறைய விஷயங்கள் வந்து அவங்க 6 வயசுலேருந்து நெறைய விஷயங்கள் வந்து ஹீரோ எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின பார்த்தோனே டக்குனு இந்த ஃபைல மூடி வச்சுருவாரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இந்த வீக் ஃபுல்லா நீங்க நடத்த போற மீட்டிங், அந்த மீட்டிங்ல நீங்க பேச வேண்டிய கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட குடுக்கவும், ஹீரோ என்ன பண்ணுவாரு, அத வாங்கி பார்ப்பாரு. பார்க்கும்போது ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோ தன்ன பத்தின விஷயங்கள தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா தன்னோட ஃபோட்டோவ பார்த்துருவாங்க. ஸோ அவனுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அவனுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால தான் என்ன பத்தின விஷயங்கள தேடி தேடி அவன் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படின்ற மாரி ஹீரோயின் நெனைப்பாங்க. ஹீரோ என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, அவர் ஒரு ஃபைல குடுப்பாரு. அந்த ஃபைல்ல வந்துட்டு என்ன சொல்வாரு, இப்ப என் ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் உன்ன தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மேரேஜ் அக்ரீமெண்ட் மாரி. அதாவது சும்மா இது உண்மையான கல்யாணம் கிடையாது. பொம்மை கல்யாணம். அதுக்கு நீ வந்து சம்மதிக்கணும். இந்த நம்ம போடுற பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, உன்னோட சேலரி வந்து அதிகரிச்சுரும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டக்குனு அவர் தன்னோட ஃபோட்டோ வச்சு தன்ன பத்தி விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தாருல்ல, அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு, "இதுக்காக தான் என்ன பத்தி நீ தேடி தெரிஞ்சுட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, எனக்கு இதுல சம்மதம்னு சொல்லிட்டு, அவர் குடுத்த ஃபைல்ல வந்து ஹீரோயின் வந்து சைன் போட்டுருவாங்க. அதோட இப்ப எனக்கு நீங்க பிஸியா இருப்பீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அங்கருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒரு சட்டைய போட்டுட்டு குட்டியா ஒரு இன்னர்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துட்டே இருப்பாங்க. இப்ப பார்த்தா பெரிய போர்டு இருக்கும். அந்த போர்டு ஃபுல்லா வந்துட்டு ஹீரோவோட அந்த ஸ்டெப் மாதிரி அவங்க ஃபேமிலில உள்ள அத்தனை பேரோட ஃபோட்டோவும் ஒட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து தன்னை சின்ன வயசுல வீட்ட விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் உப்பு மூட்டை தூக்கிட்டு போற மாரி நடந்து போவாங்க. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "அம்மா வந்து இன்னைக்கு உனக்கு பிரயோஜனமே இல்லாதவளா ஆயிட்ட. ஏன்னா நம்மள படிக்க வேண்டிய காலத்துல நல்லா படிச்சு நம்மளே தேத்திக்கல அப்படின்னா வந்துட்டு அடுத்தவங்க நம்மள இப்படித்தான் ஏமாத்துவாங்க." அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. "நீ நல்ல ஃபியூச்சர்ல நல்லா படிக்கணும். நல்ல நிலைமைக்கு நீ வரணும்." அப்படின்ற மாரி அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாரிலாம் அவங்கள வளர்த்துருப்பாங்க. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஹீரோட மூஞ்சில ஒரு இன்டுவ போட்டு, "நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்க அம்மாவோட கால்ல உங்க அத்தனை பேரையும் விழ வைப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இப்ப ஆஃபீஸ் வருவாங்க. காஃபி அந்த மெஷின் இருக்குல்ல, அதுல காஃபிய வாங்கிக்கிட்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோட பிரதர் இருக்காரு. ஹீரோட பிரதர் அப்படின்னா ஸ்டெப் மதரோட பையன். அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப ஹீரோயின வந்து அவருக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். இப்ப அவர் வந்து டக்குன்னு இப்படி நிக்கும்போது ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் வந்து அந்த ஹீரோவோட பிரதர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களா. உடனே அவருக்கு ஹீரோயின புடிச்சதுனால, அவர் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவாரு. "எங்க அம்மா அன்னைக்கு உன்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. எங்க அம்மா மேல தப்பு தான்." அப்படின்ற மாரி பேசவும், ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல இப்ப என்ன ஓடும் அப்படின்னா வந்துட்டு, ஏற்கனயும் இவனோட பிரதர் இருக்கான்ல ஹீரோ, அவன நம்ம வந்துட்டு நம்ம நம்ம 30% இப்ப அவன் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட்டா ஆயிட்டான் அவன். இவனும் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கனால தான் இப்படி வளைஞ்சிட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். இவனுங்க 2 பேரும் எனக்காக சண்டை போடுறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னாவே இருக்கும். அத நான் பண்ணணும் அப்படின்னா, இவனுங்க 2 பேரையுமே நான் அதே மாதிரி தான் ஸ்க்ரூ பண்ணணும் அப்படின்ற மாரி அவங்க நினைப்பாங்க. உடனே வந்துட்டு, "ஓ! அப்படியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்லலாம் பேசி முடிச்சுட்டு திரும்ப அவர்ட்ட பேசும்போது, அவர் என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, "எங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஹீரோவ பிடிக்காது. என் அண்ணன பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அவன் ஒபீடியன்ட்டாவே இருக்க மாட்டான். கொஞ்சம் எதிர்த்து எதிர்த்து பேசுவான். அப்படி இப்படி செய்வான். ஆனா எங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு எங்க அம்மாவுக்கும் பிடிக்கும்." அப்படி இப்படின்ற மாரி சொல்வாரா. உடனே ஹீரோயின் வந்துட்டு இவர பொறுத்தவரைக்கும் இந்த பையன் இருக்கார்ல, இவர் ஒரு பிளே பாய் தான். அதனால வந்துட்டு இவன் வந்துட்டு எப்படிப்பட்ட
எப்படிப்பட்டவன்றது நம்மளுக்கு ஏன்னா ஹீரோயினி தான் பெருசாக மேப் மாதிரி போட்டு வச்சுருக்காங்களே குடும்பத்தில் யார் யார் இருக்கோ அவங்கள ஃபோட்டோ வரைஞ்சி ஒவ்வொருத்தவங்களை எப்படி எப்படிலாம் கவுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பிளானே பண்ணியிருக்காங்களோ அதனால் அவங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இவன் ப்ளே பாய் வேலையை வந்து நம்மக்கிட்டே காட்டுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிடும். பார்ப்பாங்க அங்கே கேமரா இருக்குமா, அப்போனா கண்டிப்பாக ஹீரோ நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பான் அப்படின்றது ஹீரோனுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பேசுகிறாரா இவங்க பேசுகிறாங்க. ஸோ இவன் இப்போ ஹீரோக்கு எப்படி தம்பியை பற்றி தெரியாமையா இருக்கும், அவன் எப்படிப்பட்டவன் தெரியும்ல, அவன் இப்போ இந்த செக்ரட்டரி பொண்ணையும் வந்துட்டு கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ வந்து அதே மாதிரி ஹீரோ இங்கே உட்காந்துட்டு இந்த கேமரா மூலயமா ஹீரோ என்ன பார்த்துட்டு தான் இருப்பார். பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு பேசுகிற மாதிரி பேசிட்டாங்க வந்துருவாங்களா, உடனே இவர் இங்கே நினைக்கிறது என்னன்னா, நீ ஒரு நல்ல ஒரு குடும்ப ஸ்திரி அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருப்பாரு. அதோட இப்போ ஹீரோ நாங்கள் வரத்துக்குள்ளே இப்போ இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, ஹீரோவை லவ் பண்ணுற அந்த ஃபியான்சி பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணும் டிங்குன்னு அது பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்லணும்னா, எதுக்காக என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் நீ அப்படிலாம் நடந்துக்கிட்ட, நீ அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி இல்லையே, ஏன் அப்படி மாறிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி பேசிட்டே இருக்குமா. ஹீரோயின் வந்து டக்குன்னு அங்கே வந்துருவாங்க. ஹீரோ பதில் பேசுறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து நின்றுட்டே இருப்பாங்களா. ஒன்று ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நேராக ஹீரோ கிட்ட வந்துருவாங்க. வந்த உடனே அந்த பொண்ணுக்கு கோவம் வரும். நாங்கள் 2 பேர் கொஞ்சம் பர்சனலாக பேசணும்னா உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க கையை பிடிச்சிருக்காங்களா, கையை பிரித்து விட்டுருவாங்க. இங்கே பாரு கையை பிடிச்சி பேசுகிற வேலை வச்சுக்காத, நான் அவரோட செக்ரட்டரி, நாங்கள் 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ணுறோன்றது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நீ வந்துட்டு இனிமேல் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாக அவர் ஒன்று ஹீரோ எதுவுமே பேச மாட்டார். எழுந்திரிச்சு நிற்கிறவர், இப்போ எனக்கு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங் நான் போயிட்டு வரேன், நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒன்றா சுற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடி, அந்த ஃபியான்சி பொண்ணு முன்னாடி ஹீரோயினுக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புவார். இதுக்கா சரியான வெறியேறிட்டு நிற்கும். வரா இவங்க 2 பேரும் ஏதாவது பேசிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நைஸாக அங்கேருந்து போயிடுவார். இப்போ அந்த பொண்ணு வந்து ஹீரோயின்ட்ட என்ன பேசும் அப்படின்னா வந்துட்டு, நீ நினச்சிட்டு இருக்கியா ஹீரோட அம்மா வந்துட்டு உங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு, உன்னை எவ்வளோ சீக்கிரம் அவனை விட்டு பிரித்து துரத்துறாங்கன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபியான்சி பொண்ணு சொல்லுமா. அது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நம்ம 2 பேர் பெட்டே வச்சுக்கலாம், நம்ம 2 பேரை யார் குடும்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு துரத்துறாங்கன்னு பாரு, அதாவது நீ என்ன சொல்கிறல்ல, ஆனால் எனக்கு முன்னாடி உன்னை அந்த குடும்பத்துலேருந்து துரத்துறாங்களா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களே. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உங்கள் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோனை தானே லவ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சிருக்காரு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு வருவார். வீட்டில் வந்து பார்த்தா ஹீரோவோட ஸ்டெப் மதர் இருப்பாங்க, அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்கும், ஹீரோட பிரதர் எல்லாம் உட்காந்துட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோன் உட்காந்துருக்கும் போது இப்போ அந்த ஸ்டெப் மதர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க 2 பேருக்குள்ளே எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும்ல, அவனுக்கு வந்து ஒரு பர்த் மார்க் இருக்குது, அது வந்து எங்கே இருக்குன்னு நீ சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்க. உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அதை பற்றி நான் இப்போ சொல்லணும் அப்படின்றத விட அவர் என்ன பிராண்டு போடுவார், அது வந்து அவர் எப்போ என்ன விருப்பம் அப்படின்ற விஷயங்கள்லாம் அது மாதிரி பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அந்த பிரதர் இருக்கார்ல அவருக்கு சிரிப்பாத்தாங்க, அது என்ன கொஞ்சம் இவங்க ரொமான்ஸாக பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி. உடனே ஹீரோ என்ன சொல்வார், இந்த நம்மளுக்குள்ளே இல்லை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ வெளியே சொல்லக்கூடாது பேபி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட வேற பேசுவாரா. ஓகேன்ற மாதிரி இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நடிப்பாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு சரியான கோவம் வந்து டக்கு நாங்கள் வந்து அந்த ஸ்டெப் மாதிரி எந்திரிச்சு போயிடும். உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல ஃபியான்சி பொண்ணு, அதுக்கு உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லைல்ல, இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அது போகுமா. ஆனால் அந்த பிரதர் இருக்கார்ல அவர் மட்டும் ஹீரோனை பார்த்து சிரிச்சிட்டே இருப்பார். ஹீரோ பார்த்து ஒரு முறப்பாரா உடனே டக்குன்னு அவங்க இருந்து போயிடுவார். அப்புறம் ஹீரோ வந்து கேட்பாரு, உனக்கு எப்படி என்னோட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, நான் எப்போ இன்டர்வியூக்கு வந்துடும் அப்போவே உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுவார். அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, ஃபியூச்சரில் இதே மாதிரி தான் பெஸ்ட்டாகவே நீ வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் வந்து இந்த ஹைஃபை கொடுப்பாங்களா அந்த மாதிரி கையை அப்படி நீட்டுவாங்களா. உடனே ஹீரோ வந்து அப்படியே கையை பிடிச்சி அப்படியே 2 பேரும் கையை அப்படியே மடக்கிப்பாங்க. உடனே வந்து அவர் என்ன நினைப்பாருன்னா வந்துட்டு, உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்குது, அது நல்லதாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, இப்போ தான் நான் வந்து கேரக்டருக்குள்ளேயே வந்துட்டேன், ஸோ இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கம் வந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. முடிஞ்சிருச்சு இப்போ ஹீரோன் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. உடனே ஹீரோ வந்து பேசுவார். 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும் போதே வந்துட்டு தூரத்துலேருந்து இந்த ஃபியான்சி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடும். பார்த்தோன்னே இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு பார்த்துருவாங்க, அவன் நம்மளை பார்க்குறாளா, அவன் அரசு மாமா நம்மளை பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு தம்மண்ணா ஹக் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி அவன் நம்மளை பார்க்குறா அப்படின்ற மாதிரி இவங்க ஹீரோன் சொல்லும்போது இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அப்படின்னா நம்ம பர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி நடிப்பாங்க. அப்படியே இந்த பக்கமும் லெஃப்ட்டோ ரைட்டும் தலையை சாய்ச்சி நடிப்பாங்க. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குற அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு கிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஹீரோ என்ன பண்ணுவார், எதுக்கு நம்ம நடிக்கணும், உண்மையிலேயே கிஸ் பண்ணா என்னன்ற மாதிரி அவருக்கு தோணும். டக்குன்னு ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுதான் ரியாலிட்டிக்காக பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும்னு நீ என்ன இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்க. உடனே வந்துட்டு அப்போ தான் அவன் நம்புவான்ற மாதிரி இவர் கிஸ் பண்ணுவோம். ஹீரோனு இப்போ பதில் கிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கா சரியான கோவம் வந்துடும். உடனே அங்கே இருந்துட்டு அவங்கள முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு கிளம்பி போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ ஹீரோன் வந்து ஹீரோ பிடிச்சி தள்ளி விடுவாங்க. தள்ளி விடணும். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து திரும்பவும் ஹீரோயினை வந்துட்டு, நான் ஒன்றும் நடிக்கலை, எனக்கு இது வந்து நான் உண்மையாக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரா. ஹீரோனுக்கு இது ஒரு மாதிரி இருக்கும்.
இது போயிடுவாங்க. இப்போ ஹீரோவை மறைச்சிட்டு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின விட மாட்டாரு. திரும்ப அவர வந்து அப்படியே ஹீரோயின அணைச்சு பிடிக்கிற மாரி பிடிப்பாரு. அதுக்கப்புறம் அவங்கள கிஸ் பண்ணா வலுக்கட்டாயமா போனவரு, அவங்க நெத்தியில கிஸ் பண்ணிட்டு, சரி ஓகே கிளம்புறேன் அப்படின்ற மாரி அவரும் போயிடுவாரு. இங்க வந்தோனே அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு நேரா ஹீரோவோட தம்பி கிட்ட தான் போகும். அது போயிட்டு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, "நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவங்க 2 பேரையும் நீ தான் பிரிக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லுவோம். அவருக்கு ஒண்ணுமே புரியாது. "என்ன நீ என்ன போய் இந்த வேலை சொல்ற? நான் எப்படி அவங்கள பிரிக்க முடியும்னா, நீ தான் பிரிச்சு ஆகணும். உனக்கு அடுத்து சிஇஓவா ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? உனக்கு மட்டும் சிஇஓவா ஆகணுன்ற ஆசை இருந்துச்சு. ஏன்னா இப்ப ஹீரோ தான் வந்துட்டு அந்த கம்பெனிய பார்த்துட்டு இருக்கான். உனக்கு சிஇஓ பதவிய நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ஆனா எனக்கு ஹீரோ வேணும். அதுக்கு அவங்க 2 பேரும் நீ வந்து பிரிக்கணும்னு நீ அது எப்படி பண்ண யோசிச்சு பாரு. ஏன்டா இவ்ளோ முட்டாளா இருக்க? அந்த செக்ரட்டரி இருக்கால்ல, அவள வந்து நீ வந்து மயக்கணும். மயக்கி அவன் என்னோட ஆள் கிட்ட இருந்து அதாவது ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயின பிரிச்சு நீ அவள கூட்டிட்டு போயிரு. நான் இவன கூட்டிட்டு போயிடுறேன். அப்படின்ற மாரி இது பந்தயம் போடும். அதாவது அவர்கிட்ட வந்து இந்த வேலைய நீ எனக்கு செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபியான்சி பொண்ணு வந்துட்டு ஹீரோவோட பிரதர் கிட்ட பேசும். உனக்காக அத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. இப்ப மறுநாளே ஹீரோவும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இவர் போனவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு மாரி வழிஞ்சு வழிஞ்சு பேசுவாரு. ஹீரோக்கு சரியான கோவமா இருக்கும். டக்குனு அவர் என்ன பண்ணுவாரு, இந்த ஹீரோயினோட கைய பிடிச்சு ஒரு மாரி பேசுவாரு. உடனே ஹீரோக்கு சரியான கோவம் வரும். டக்குனு என்ன பண்ணுவாரு, ஃபைல மூடி அந்த ஃபைல வச்சு அவங்க 2 பேரோட கைய பிரிச்சு ஹீரோயின் கிட்ட அந்த ஃபைல குடுப்பாரு. நீ போய் உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அவர வந்து அங்கருந்து விரட்டி விட்டுருவாரு. உடனே ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாரு, பப்ளிக்லயும் சரி, பிரைவேட்லயும் சரி, நம்ம 2 பேரும் வந்துட்டு கப்பல் அப்படின்ற மாரி தான் நான் உன்ன நடிக்க சொல்லியிருக்கேன். அத ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க கிட்ட பேசுறான் அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட நீ வந்து கொஞ்சம் பேசினாலும் நம்ம 2 பேரோட விஷயம் வெளிய வந்துரும். ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோன்னு நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்ற மாரி சொல்லுவாங்க. வந்து கிளம்புவாங்கல்ல. இப்ப ஹீரோ வந்து கார்ல ஏறி உட்காந்தோனே அவருக்கு ஒரு மாரி தலைய சுத்துற மாரி இருக்கும். டக்குனு இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவருக்கான மெடிசன் குடுக்கும்போது, "என்ன என்னோட மெடிசன்ல நீ வச்சிருக்கன்னு" சொல்லி ஹீரோ கேட்பாரு. "நான் உன்னோட செக்ரட்டரி" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு எடுத்து குடுப்பாங்களா. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "பேபி நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்ற" மாரி சொல்லிட்டு உடனே ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹீரோயினுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாரி இருக்கும். சரி 2 பேரும் இப்ப கிளம்பி வருவாங்க. இவங்க 2 பேரும் காஃபி ஷாப் மாரி ஒரு இடத்துக்கு போவாங்க. அதே இடத்துக்கு தான் ஹீரோவோட பிரதரும் அந்த ஃபியான்சி பொண்ணு 2 பேருமே வருவாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு ஹீரோயினும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா, இவங்களுக்கு சரியான வெறி ஏறிடும். உடனே அவங்க 2 பேரும் பேசுற வரைக்கும் பேசிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு கோவமா வரும். "உன்னை என்ன வேலைடா செய்ய சொன்னா, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க?" சொன்னா அவள வந்துட்டு "நீ இப்படி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, உனக்கு அந்த திறமை கூட இல்லையா?" அப்படி இப்படின்னு திட்டும்போது, இவர் என்ன சொல்வாரு, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் சாதாரண விஷயமா? அதெல்லாம் வந்துட்டு அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு" சொல்லுவாரு. அது 2ம் பேசி கடைசியில இது 2ம் ஒண்ணு சேர்ற மாரி பேசிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா, "சரி உனக்காக நான் அத செய்வேன்னு" சொல்லிட்டு இவர் சொல்வாரு. உடனே இது 2 சிரிச்சுட்டு, வலிஞ்சுட்டு அந்த மாரி இது 2 பேசிட்டு இருக்கும். இப்ப ஹீரோயினும் கூப்பிடுவாங்க. 2 பேரும் வந்து உட்காந்து பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அந்த ஸ்டெப்பர் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "உங்க அம்மா வந்துட்டு இந்த மாரி யாரையும் கல்யாணம் பண்ணாம ஒரு மிஸ்டர் அந்த மாரி இருந்தாளா? அதனால தான் நீ இப்படி இருக்கியா?" அப்படி இப்படின்ற மாரி பேசும். ஹீரோயினுக்கு ஒரு மாரி கோவம் வந்துரும். ஏன்னா ஹீரோயினோட அம்மாவோட வாழ்க்கையில வந்து இவங்கலாம் எல்லாம் ரொம்ப விளையாடிட்டாங்களா, ஸோ அதுக்காக தான் உங்கள பழி வாங்கவே வந்திருக்கேன். இப்பவும் எங்க அம்மாவ தப்பா பேசுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுவாங்க. ஆன்ட்டி நீங்க வேணா அந்த மாரி இருக்கலாம். ஆனா எங்க அம்மா அப்படி இல்லன்ற மாரி இவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா இவங்களும் வந்து ஸ்டெப் மதர் தானே. அதனால ஹீரோயின் அந்த மாரி சொல்லும்போது அந்த அந்த அம்மா இருக்குல்ல, அதுக்கு ஹீரோட ஸ்டெப் அதுக்கு சரியான கோவம் வந்துரும். டக்குனு என்ன பண்ணும், அங்க இருக்க தண்ணி எடுத்து ஹீரோயின் மேல ஊத்தலான்னு வரும்போது, ஹீரோ எடுத்து அவர் மேல அந்த தண்ணிய வாங்கிக்குவாரு. உடனே ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோக்கு கோவமா வரும். "நீங்க என்னோட ஸ்டெப் மதர் அப்படின்றதுக்காக தான் இப்ப வரைக்கும் உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ என்னோட ஒய்ஃபு. அவள வந்து நீங்க இந்த மாரி பேசுறது எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயின் கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவாரு. என்ன பண்ணுவாரு, ஹீரோயின கூட்டிட்டு வந்தவரு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின் தள்ளி தள்ளி போற மாரி நடிப்பாங்க. அதோட 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹீரோ என்ன சொல்வாரு, "இன்னொரு 1/2 அன் ஹவர்ல குளிச்சுட்டு வா" அப்படின்ற மாரி இவங்க சொல்லவும், "நான் 25 மினிட்ஸ்லயே வந்துருவேன்" அப்படின்ற மாரி ஹீரோ போவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பும்போது அப்படியே குத்துற மாரி வருவாங்க. ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அப்படியே நின்னுப்பாங்க. அப்படியே சிரிப்பாங்க. அதோட திரும்ப 2 பேரும் அப்படியே அப்படியே கொஞ்சம் அந்த சீன்லாம் கட் ஆயிட்டு திரும்ப 2 பேருமே ஒரு பார்ட்டியில கலந்துப்பாங்க. அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து இவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்கும். ஹீரோயின் அதெல்லாம் சமாளிச்சுருவாங்க. இப்ப ஹீரோ அங்கிருந்து கூட்டிட்டு வந்துருவாரு. இவங்க 2 பேரும் ஒரு பீச் பக்கமா உட்காந்து பேசிட்டே இருப்பாங்களா, அப்ப 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரீயா மனசு விட்டு பேசிப்பாங்க. அத பேசும்போது 2 பேருக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸா இருக்கும். 2 பேருமே டக்குன்னு அங்கேயே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க ஹீரோயின் கிட்ட பதிலுக்கு பதில் பேச, ஹீரோயின் எல்லார்ட்டயும் பதில் குடுத்துட்டு அங்கிருந்து இப்ப வெளிய வந்துருவாங்க. திரும்ப ஒரு பார்ட்டில இதே மாரி தான் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாம அவங்க அம்மாவ பார்க்க வருவாங்க. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இப்ப அவங்க அம்மா கேட்பாங்க, "நீ நல்லா இருக்கியாம்மா? கரெக்ட்டா சாப்பிடுறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் நல்லா சாப்பிடுறேன். நான் இப்ப நிம்மதியா இருக்கேன்." அப்படின்ற மாரி அவங்க அம்மா ஹக் பண்ணுவாங்க. "நீ பட்ட கஷ்டத்துக்குலாம் நிச்சயமா நான் உனக்கு வந்துட்டு அவங்கள பழி வாங்கி அந்த இத வந்து நான் தீர்த்து வைப்பேன்." அப்படின்ற மாரி அவங்க மனசுக்குள்ள நெனச்சுப்பாங்க. பொண்ணு இருக்குல்ல, அது வேற ஹீரோயின எப்படியாவது நீ மயக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்ப இந்த பிரதர் இருக்காருல்ல, ஹீரோட பிரதர் அவர் என்ன பண்ணுவாரு, தனிப்பட்ட முறையில போய் ஹீரோயின்ட்ட பேசுவாரு. "நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போலாம்" அப்படி இப்படின்னு கூப்பிடவும், ஹீரோயின் வந்து எல்லாரையுமே தானே பழி வாங்க நெனைக்கிறாங்க. உடனே அவர் கூடவும் அவங்க ஷாப்பிங் வருவாங்க.
வருவாங்க. அவர் வந்துட்டு இதை வாங்கிக்க அதை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாரு. சரி ட்ரையல் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து ட்ரையல் ரூம்குள்ளே போனால் ஹீரோனுக்கு தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு ட்ரையல் ரூமில் நின்றுட்டு இருப்பாரு. அதோட சும்மா இருப்பாரா, அவங்கள போட்டு ரொமான்ஸ் பண்ணுறன்ற பேரில் கிஸ் பண்ணிட்டே இருப்பார். என்னடா இது, ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே இவ்வளோ நேரம் ஆகுதா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவன் எதுவும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே பிரதருக்கே ஒரு டவுட் வந்துடும். உடனே இந்த ட்ரையல் ரூமில் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனை நவத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட வந்துருவார். அது வரைக்கும் இவங்க கிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த டக்குன்னு நவத்த போகிற நேரத்தில் ஹீரோயினே அதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் தான் உள்ள ஹீரோ இருக்கிறது இவருக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஹீரோ வந்து வெளியே பார்க்கும்போது அவங்க 2 பேர் கிளம்பி போயிருப்பாங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க பக்காவாக மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ திரும்பவும் ஹீரோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்காங்களா. இப்போ ஹீரோயினுக்கு வந்து அவங்க திரும்ப எத்தனை தடவை இது பண்ணாலும் அவங்களுக்கு சுற்றி இதே மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அதோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்போ போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அவங்களுக்கு சில விஷயங்களை யோசிக்க ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் கிட்ட ஒரு ஆள் வம்பு பண்ணுவார். உடனே ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துருவாரு. ஹீரோனோட வீட்டுக்கே வரும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே 2 பேருமே ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். அவங்க லிவிங் லைஃப் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஹீரோன் எந்திரிக்கிறதுக்குள்ளே பார்த்தா ஹீரோ கண்ணு முழிச்சிருவாரு. டக்குன்னு முழிச்சு பார்த்தவங்க என்ன ஆச்சு, நேற்று நைட் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட அவங்களுக்கு அடுத்த ஒரு யோசனை என்ன வந்திருக்குன்னா, அவங்க வீட்டில் தானே வந்து ஒரு ஃபோட்டோலாம் போட்டு ஒரு பெரிய ஃப்ரேமை வச்சு அந்த ஹீரோட குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் ஃபோட்டோ வச்சிருக்கோமே, அதை அவன் பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே எந்திரிச்சு வந்து பார்த்தா ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, கிச்சனில் போய் சமைச்சிட்டு இருப்பாரு. ஹீரோன் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி போவாங்க. அப்போ வந்து முழிச்சிட்டியா, வா உனக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. அப்படி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவன் பாத்திரக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் இப்போ வீட்டுக்கு வந்து இவ்வளோ இதாக ஆயிடுச்சுல்ல. உடனே ஹீரோ சமைக்கும் போது கையில் வேற காயமாயிடும். உடனே ஹீரோயின் வந்துட்டு அதை வந்து ரொமான்டிக்காக இது பண்ணுவாங்க. அப்படியே இவங்க ஆனால் ஹீரோ மொத்தத்தில் பார்க்கலன்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் அவங்க அம்மா பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அப்போ ஹீரோ எதார்த்தமாக அங்கே வரமா, ஏன்னா அவருக்கும் அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரா. ஹீரோனை பார்த்தா இங்கே நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது என்னோட ரிலேஷனை பார்க்க வந்தேன்ற மாதிரி அவங்க தெரிஞ்சவங்களை பார்க்க வந்தேன்ற மாதிரி சமாளிப்பாங்க. அம்மான்னு சொல்ல மாட்டாங்க. உடனே ஹீரோக்கு டவுட் வந்துடும், எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கே தெரியாம வேற ஒரு ஆளை வச்சு இப்போ ஹீரோன் யாரை பார்க்க வந்தா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்க வைப்பாரு. இவனோட அம்மா வந்துட்டு இங்கே வந்துட்டு எப்படி சேர்ந்திருக்காங்க, அவங்கள பார்க்க தான் ஹீரோன் வந்துட்டு போறா அப்படி இப்படின்னு சொல்லும்போது இன்னும் அவங்க அம்மாவுக்கு மட்டும் அப்படி உடம்பு முடியாமல் இருந்தா அவங்களை இன்னும் கேர் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்வாரு. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கும். திரும்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. திரும்பவும் ஹீரோ வந்து கூட்டிட்டு வந்து வீட்டில் விடுவாரா. அப்போ வந்துட்டு அவர் கேட்பாரு, எதுக்காக என்னை ஏமாத்த நினைச்சு என்னை பழிவாங்க தானே நீ வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நான் எங்கள் அம்மா எவ்வளோ அவமானப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள பேசுவாங்க. திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் மாதிரி ஆகிடும். அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவார், இப்போ மறுநாளே வந்து ஹீரோயினோட அம்மா தான்ன்றது தெரிஞ்சிருச்சுல, அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துருவார் ஹாஸ்பிட்டலுக்கு. பொக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்துருவார். ஆனால் கதவு திறந்துட்டு உள்ள வந்து ஹீரோயின் திரும்ப அவங்க அம்மாவை பார்த்துட்டு தான் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்களா. அப்போ அவங்கள்ட்ட பேசணும்னு நினைப்பார். ஆனால் வந்து உள்ளே போக அவர் தயங்குவார். அந்த அம்மா வந்துட்டு நான் ஹீரோவும் வந்துட்டு அந்த ஃபேமிலியில் பண்ணுற சில விஷயங்களுக்காக தான் ஹீரோவை யாருக்குமே அங்கே பிடிக்க மாட்டேங்குது. ஹீரோனுக்கு இப்போ தானே எல்லாமே தெரிய வருது. ஸோ இவங்க 2 பேரும் இடையில பேசிக்கிறாங்க. அவங்கள பற்றின விஷயங்கள் சிலது பேசிக்கிறாங்க. இப்போ ஹீரோனோட அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவு திறந்துட்டு உள்ளே வரலாம் நினைப்பாரு. ஆனால் மனசில் என்ன அவருக்கு தடுக்கும் ஒரு மாதிரி. ஒரு வேளை இப்போ நான் உள்ளே போனால் நான் இந்த ஃபேமிலியில் ஒருத்தன் அப்படின்னு தெரியும் போது அந்த அம்மா வந்து மனசு கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த கஷ்டத்தை கொடுக்க நான் விருப்பப்படலை. ஏன்னா என் ஃபேமிலியில் பண்ணுற விஷயங்கள் எனக்கே பிடிக்கலன்ற மாதிரி ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த புக்கையை அதை வாசல்லையே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போவார். ஹீரோன் அப்போ தான் வெளியே வரும்போது அந்த புக்கே இருக்கும். அப்போ அவங்களுக்கு டவுட் வந்திருக்கும், ஹீரோ தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு நேராக வரும்போது ஹீரோ அந்த என்ட்ரன்ஸை தாண்டி போவாரா. உடனே அவர் போய் பிடிச்சிருவாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவார், இல்லை எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் உன் அம்மாவை ஃபேஸ் பண்ண என்னால் முடியல, ஏன்னா என்னோட ஸ்டெப் மாதிரால உங்கள் அம்மா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு வந்து அதெல்லாம் புரியும். ஏன்னா ஹீரோ மேலே இப்போ எந்த தப்பும் இல்லைன்றது ஹீரோனுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனால் அதை நினச்சி அவனே ஃபீல் பண்ணுறான் அப்படின்றது தெரியும். ஸோ எனக்கு வந்து தெரியாது, ஹீரோனு சின்ன வயசாக இருக்கும் போது தானே அவங்க இந்த கஷ்டப்பட்டாங்க. ஸோ எல்லாரையும் பழி வாங்கணுன்ற நோக்கத்தில் தான் அவங்க இருப்பாங்க. அதனால இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் ஹீரோயினே வந்துட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஹீரோவை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கும் தெரியாதுல்ல, அப்போ ஹீரோ சின்ன வயசாக தானே இருந்திருப்பாரு. அதோட இருக்கும் இவங்களும் இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு ஆளை வச்சுட்டு அதாவது ஹீரோட பிரதர் வச்சு ஹீரோனை பழி வாங்கலாம்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும். ஆனால் அவங்க வந்துட்டு அவர் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்க ஒன்றுமே இல்லை. கடைசியில் இது 2த்துக்கும் நிறைய பிளான் பண்ணி அவங்க தோற்று போகிற மாதிரியே தான் இருக்கும். இந்த ஸ்டெப் மாதிரி இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்று ஹீரோ இப்போ என்ன பண்ணுவார், அவர் இப்போ உண்மையிலேயே ஹீரோனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோனும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலியை வந்து நம்ம நடிக்கிறதுக்கு பிறகு உண்மையிலேயே நம்ம கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணுமே 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள பழி வாங்குற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஹாப்பியாக சேர்ந்து வாழ்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா எங்கே முடியுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.